அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரோட்டுக்கடை ஸ்டைல் பருப்பில்லாத டிஃபன் சாம்பார் பார்க்க போகிறோம். இது இட்லியோட தொட்டு சாப்பிடாதீங்க, அப்படியே சுட சுட இட்லியோட ஊற்றி நல்லா குழச்சி சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும். 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துங்க. ஓவர் குக் பண்ணிடாதீங்க, எல்லாமே ஹாஃப் குக் மட்டும் பண்ணுங்கள், வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ 1/4 கப் பொட்டுக்கலையை நம்ம நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. 3 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மசாலாவை வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு அரைச்ச பொட்டுக்கடலையில் 3 கப் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நான் ஏற்கனவே ஒரு கேரட் 10 பீன்ஸை நான் தனியாக குக் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ நான் இதில் சாம்பாரில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி கைப்பிடி ஃபுல்லாக மல்லித்தலை சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சமையல் பண்ணிட்டேன். ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.